Daily. Taste the Daily. தமிழக வெற்றிக் கழகம் தில்லு படைத்த இயக்கம் என்பதை திமிராக எதிர்த்து நின்று களமாடிய இயக்கம் என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். யாருக்கும் அஞ்சலை, எவனுக்கும் அஞ்சலை, களத்தில் நின்று பயங்கரமாக விளையாண்டு வந்திருக்கிறோம். நீ கேட்டீங்களே ஒரு கேள்வி, ஆண்டா விட்டுருவாங்களாம், ஆளாட்டினாலும் விட்டுருவாங்களான்னு. நாங்கள் ஆளுகிற போது ஆண்டவர்களை விட போவதில்லை. கொள்ளை அடித்தவர்களுக்கு சிறைச்சாலை தயாராகும், எழுதி வச்சுக்கோங்க. கொள்ளையடித்து முடித்து விட்டு குதூகலமாக திரிகிறவர்களையும் நாங்கள் சும்மா விட போகிறோம். ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இவிஎம் மிஷினில் கோளாறு, எஸ்ஐஆர் திட்டம் தப்பு அப்படிங்கிற இடத்துக்குலாம் நாங்கள் வரலாம். மக்கள் எந்த தீர்ப்பை வழங்கினாலும் நாங்கள் மக்களை மதித்து அதை ஏற்றுக்கொள்வோம். அடுத்த களத்திற்கு எங்களை ஆயத்தமாக்குவோமே ஒழிய நாங்கள் அடுத்தவர்களைப் போல ஓடி ஒளிந்து களத்தை விட்டு செல்ல மாட்டோம். களமாடுவதற்காகவே வந்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இலவசத்தை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு, மீண்டும் இவரும் இலவசத்தை கையில் எடுத்துட்டு வராரு அப்படின்ற மாதிரி தான். இது மாற்று கிடையாது, அவங்களுடைய இதுல ஜஸ்ட் பிளஸ், அவ்வளவுதானே. மற்ற இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டை ஆளுகிற போது திட்டங்களை வைத்து கொள்ளையடித்தார்கள். நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு உருவாக்கினார்கள். ஆனால் எங்கள் கட்சி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற முன்னேற்பாட்டின் அடிப்படையில் அது சாத்தியம் இல்லாதவங்க இல்லை. எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் காசு கொடுத்தார்கள். தாழ்த்தப்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி சீர்மரபினருடைய 18 லட்சம் கோடிகளிலிருந்து பணத்தை எடுத்து 1000 ரூபாய் திட்டத்தை இந்த ஸ்டாலின் உருவாக்கினார். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி அல்ல. மக்களையே சம்பாதிக்க விடுவோம், மக்களையே பணத்தை புழங்க விடுவோம், மக்களிடத்தில் இருந்து பெறுவோம். ஏன் ஒரு விஷயம், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தொழில் வேண்டும்ங்கிறது. அதுதான் முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னார் சொன்னால், மீனை பிடிக்க சொல்லுவோம், பிடிக்க தெரியாவிட்டால் மீனை பிடிக்க கற்றுக் கொடுப்போம் சொன்ன வார்த்தை சாதாரணம். அது சாத்தியமா? 5 லட்சம் கோடி ஏற்கனவே 10 லட்சம் கோடியா போய்கிட்டு இருக்கே கடன். நீங்கள் ஒரு விஷயம், இந்த 5.5 லட்சம் கோடியை ஏன் 5 வருஷத்தில் இவங்க கடன் வாங்கினாங்க? யாருக்காக வாங்கினார்கள்? அவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாங்கினார்கள். அதான் சொல்றேன், அவங்க 5 லட்சம் கோடி வாங்கி இப்போ எங்கள் தலைவர் என்ன சொன்னார், எங்கேயும் நாங்கள் கடன் வாங்கணும்னு சொல்லவே இல்லையே, மூலதனத்தை இங்கிருந்தே உருவாக்குவோங்கிறார். அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நாங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் சும்மா இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மே 4 எப்போ வரப்போகுது நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்குள்ளே தாவே கவலை பார்க்குறோம், லிஸ்டே எடுத்துட்டாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர், அதற்கு பிறகு யார் யார் அமைச்சர்கள், பால்வளத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், எல்லாரும் பேரும், செங்கோட்டையன், புசியானந்த் எல்லாம் போட்டிக்கிட்டு அனைவருமே வெற்றின்ற மாதிரி அமைச்சரவையில் இடமும் கொடுத்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெற்றி பெற்ற ஒவ்வொரு தொகுதியின் வேட்பாளர்கள் அந்த எம்எல்ஏக்கள் பேர்லாம் போட்டு இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு போஸ்டரே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு களம், ஒரு தேர்தல் களமானது இப்படி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அரசியல் வரலாற்றிலேயே. தாவேக்கு அப்படி நிலைப்பாடு எடுத்து போய்கிட்டு இருக்கு தொண்டர்கள் மத்தியில். எப்படி பார்க்குறீங்க? கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, காணாதவன் கஞ்சியை கண்டா ஓயாம ஊற்றி குடிப்பான் பழமொழி. கேட்டிருக்கீங்களா? ஆமாம். என்னன்னா, நீண்ட கால பசியில் இருக்கிற தமிழ்நாடு, 70 ஆண்டு காலம் மாறி மாறி இந்த 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டை சீர்படுத்தி சீர்குலைத்த இந்த தருணம். ஒரு புதியவன் எவனாவது வரமாட்டானான்னு ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் 1994 வைகோ என்கிற பேரறிமிக்க பெருந்தலைவன் வந்தான். மக்கள் ஏற்றுக்கல. 1996 மூப்பனார் வந்தார். கவிஸ்தலம் கண்ட மூத்தவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர். மக்கள் ஏற்றுக்கல. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்க தலைவனாக விளங்கிய விஜயகாந்த், மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தலைவனாக இறந்தே போன அற்புத தலைவன். அதுக்கு பிறகு கமலஹாசன் என்றெல்லாம் வந்தார்கள். மக்கள் எப்போதுமே ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள், யாரை எங்கே அமர்த்த வேண்டும். அப்படித்தான் விஜயகாந்தை அமர்த்தி பார்த்து அழகு பார்த்தார்கள். அது அரசியல் உள்ளடிகளில் காணாமல் போன தலைவனாக மாறி போனார். இன்றைக்கி அந்த கட்சியை குடிதோண்டி புதைத்து விட்டு மீண்டும் எலும்புக்கூடுகளை எடுத்து வைத்து பிரச்சாரத்துக்கு கிளம்பியிருக்கிறார்கள். இருக்கட்டும். ஆனால்
வரலாறு காணாத ஒரு தலைவனை இனிமேல் விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன நடந்ததுன்னா, விஜயகாந்தை விட்டதைப் போல விஜயை விட்டு விடக்கூடாது, இதுதான் எல்லா இடத்துலையும் முடிச்சு. அப்போ ஒரு நீண்ட நாள் பசியும் நீண்ட நாள் தூக்கமும் நீண்ட நாள் ஆரவாரமும் நீண்ட நாள் கபலீகரமும் நடைபெற்ற மாறி மாறி இன்பங்களும் துன்பங்களும் கலந்த கலவையாக தமிழ்நாட்டில் இருக்கிற போது இல்லை இல்லை இன்பங்களை மட்டுமே மெஞ்ஞானம் படைத்த தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்று ஒரு மாபெரும் மக்கள் வெள்ளத்தை கூட்டிய தலைவன் விஜய் இன்றைக்கு அந்த தலைவனை கொண்டாடுகிறார். அந்த கொண்டாடுகிற விதத்தில் தான் அது அபரிமிதமான கொண்டாட்டமாக இன்னைக்கு 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இன்று கோவைகளில் சோரட்டி ஒட்டுவதும், நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு பெரிய லிஸ்டே போட்டாங்க. ஆமாம், அமைச்சரவைக்கு அதாவது பொதுப்பணித்துறை செங்கோட்டையன் அவர்களும், போக்குவரத்து துறையை எங்கள் அண்ணன் ஆனந்த் அவர்களும், எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லிஸ்டே போட்டாங்க. அதை பார்த்தா யாரா இந்த ஏன்னா ஒரு விஷயம், நான் கனவு காணுங்கள், அதை அப்துல் கலாம் சொன்னது. அது ஓவர் கனவாகவும் இருக்குது. இல்லை அது ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்குது. இப்போ எனக்கு என்ன தெரியுமா கனவு, உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த பச்சை மையின் முதல் கையெழுத்து இடுகிற போது அந்த பேனாவுடைய நுனை யாருக்காக அழுகிறதோ அவர்களுக்காக அழுகுமா, யாருக்காக அந்த பேனா கண்ணீரை சிந்துகிறதோ, எந்த மக்கள் கண்ணீரை சிந்தினார்களோ அந்த கண்ணீரை துடைப்பதற்கான கண்ணீராக பேனாவின் நுனி கக்குமோ, நான் அப்படி கனவு காண்றேன். சேரிகள் இல்லாத தமிழ்நாடு உருவாகுமா, கிழக்கேயும் தெற்கேயும் கிடக்கிற சேரிகளின் சுடுகாடு இடமாற்றம் செய்யப்படுமா, ஆணவ படுகொலைகள் அறவே இல்லை என்ற தமிழ்நாட்டை உருவாக்க முடியுமா, மது இல்லா மாநிலமாக உலகத்தில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிற மையாக அது இருக்குமா, எப்படி எனக்கு 1000 கனவுகள். உங்கள் தொண்டர்களும் கனவு காண்றாங்க, நீங்களும் கனவு காண்றீங்க. ஒரு விஷயத்தை சொல்றேன், அவர்கள் யாராரு என்னென்ன பதவிக்கு வரணும்னு கனவு கண்டார்கள்? இல்லை இல்லை, என் தலைவன் இடுகிற முதல் கையெழுத்தின் அந்த மை துளிகள் கண்ணீர் துளிகள் யாருக்கானது என்பதை நான் எதிர்நோக்கி காத்துக்கிறேன். அதான் உங்களுடைய கனவா இருக்கு. ஆமா, அதாவது உங்க தொண்டர்கள் கனவாக இருக்கட்டும், இல்ல உங்களுடைய கனவாக இருக்கட்டும், வேணா மை யாருக்காக கண்ணீர் சிந்த போகிறதுன்றலாம் ரைட், ஓகே. இந்த கனவு நனவாகணுமா, நனவாக விடுமா இரு பெரும் கட்சிகள் அப்படின்றதானே கேள்வி. அவங்கள தாண்டி அரசியல் பண்ண முடியுமா? மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த 2 கட்சிகள் விட்டுருமா உங்களை அரசியல் பண்ண? ஒரு செய்தி, ஆட்சிக்கு வராவிட்டாலும் இந்த 2 கட்சிகள் உங்களை அரசியல் பண்ண விட்டுருவாங்களே தான் என்னுடைய கேள்வி. இல்லை, நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். தமிழக வெற்றி கழகம் தில்லு படைத்த இயக்கம் என்பதை, திமிராக எதிர்த்து நின்று களமாடிய இயக்கம் என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். யாருக்கும் அஞ்சலை, எவனுக்கும் அஞ்சலை, களத்தில் நின்று பயங்கரமாக விளையாண்டு வந்திருக்கிறோம். எதிரிகள் எங்களை தாக்க வருகிற போது கூட அவன் ஆயுதம் எடுத்து தாக்குகிற இடத்துல எங்கள் கைகளையே ஆயுதமாக வைத்து விட்டு தாக்கி விட்டு தான் வந்திருக்கோம். சும்மா விளாந்த இடத்துக்கு வரல. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் இடையே தான் கடும் சண்டை, கடும் மோதல்னு போட்டாங்களே ஒழிய எந்த இடத்துலையும் திமுகவிற்கு மோதல்னு வரல. 1. 2வது, மோதிய இடங்களில் எங்கள் தொண்டர்கள் பூத்தையே சுற்றி வளைத்து எதிரிகளை உள்ளே விடாமல் நேர்மையான தேர்தலுக்கு அச்சாரமிட்டவர்கள். நீங்கள் கேட்டீங்களே ஒரு கேள்வி, ஆண்டா விட்டுருவாங்களாம், ஆளாட்டினாலும் விட்டுருவாங்களான்னு. நாங்கள் ஆளுகிற போது ஆண்டவர்களை விட போவதில்லை. கொள்ளை அடித்தவர்களுக்கு சிறைச்சாலை தயாராகும், எழுதி வச்சுக்கோங்க. கொள்ளையடித்து முடித்து விட்டு குதூகலமாக திரிகிறவர்களையும் நாங்கள் சும்மா விட போனதில்லை. ஆக பாஸ்டன் சிறைச்சாலையை போல நாங்கள் கடலுக்குள்ளேயே சிறைச்சாலை அமைப்பதற்கும் தயார். அவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அந்த பொங்கல். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க, இவங்க வெற்றி பெற்றால் இவிஎம் மிஷின் நல்ல மிஷின் சொல்லுவாங்க, இல்லாட்டியும் பழைய ஓட்டுச்சட்டு முறையை கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு திமுக மேலே ஓட்டுச்சட்டு வச்சிங்க. இப்போ அதே குற்றச்சாட்டு உங்ககிட்ட குற்றச்சாட்டில் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். தாவேக்கா வெற்றி பெற்றால் மக்கள் ஆதரவு எல்லாம் கொடுத்தாங்க சிறப்பு அப்படின்னு, ஒருவேளை தாவேக்காவுக்கு தோல்வியின் பட்சத்தில் மக்கள் மீது குறை சொல்வீங்களா, இல்லை திமுக அதிமுக காசு கொடுத்து மக்களை மடைமாற்றம் பண்ணிருச்சு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை வைப்பீங்களா? நிச்சயமாக குற்றச்சாட்டு உள்ளதை குற்றச்சாட்டாக வைப்போம். இல்லை 2 குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். கூடுதலாக நாங்கள் வைப்போம். முதல்ல பேருந்து நிலையங்களில் மக்களை ஓட்டு போட்டு விடக்கூடாது என்பதை தடுத்த குற்றம். 2வது, வீட்டுக்கு வீடு பணம் உண்டா இல்லையா நீங்களே ஒத்துக்குங்க, இல்லை நீங்கள் நான் பார்க்கலன்னா சொல்லி தப்பிக்காதீங்க. ஓட்டுக்கு பணம் 2 கட்சியிலும் கொடுத்துருக்குறது. ஒரு கட்சி 1000 கொடுத்துருக்கு, ஒரு கட்சி 1500 கொடுத்துருக்கு. ஒரு கட்சி 1500 கொடுக்க சொன்ன இடத்துல 1000 கொடுத்துருக்கான், 500 ரூபாய் எடுத்துட்டான். ஒரு கட்சி 2000 கொடுங்கடான்னு சொன்ன இடத்துல 1500 கொடுத்துட்டு 500 எடுத்துட்டான். இதுதான் அவங்களுடைய சித்து விளையாட்டு. 2வது குற்றச்சாட்டு.
மூன்றாவது குற்றச்சாட்டு, வாக்குச்சாவடிகளை அதிகார வரம்பை மீறி கைப்பற்றுவதற்கு துடித்தார்கள். எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது எல்லா இடத்துக்கும். மூன்றாவது குற்றச்சாட்டை பதிவு செய்வோம். முதல்ல உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், நாங்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகும் இந்த குற்றச்சாட்டுகளை பிரதிபலிப்போம். இப்படியெல்லாம் செஞ்சீங்களேன்னு என் தலைவன் கடிதம் எழுதுவார். உண்டு, நாங்கள் சுட்டி காட்டாமல் விட மாட்டோம். நீங்கள் குறிப்பிட்ட உங்களுடைய கனவு எதிர்க்கட்சி, அதுக்கும் எங்களால் பதிவு சொல்ல முடியும். எதிர்க்கட்சியாக இருந்து பயிற்சி பெறுவோமே ஒழிய வீழ்ந்து விடப் போவதில்லை. மக்கள் ரெண்டுக்கும் எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நாங்கள் கருதுனோம் சொன்னால், இல்லை தமிழ்நாட்டில் 75 வருஷம் இவங்கெல்லாம் ஆண்டது போதும், புதியவர்களின் வருகை எங்களுக்கான வாழ்வின் தொடக்கமாக இருக்கட்டும் என்று இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் உணர்த்தியிருக்கிறது தான் காட்டுகிறது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில். ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இவிஎம் மிஷினில் கோளாறு, எஸ்ஐஆர் திட்டம் தப்பு அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் வரல. மக்கள் எந்த தீர்ப்பை வழங்கினாலும் நாங்கள் மக்களை மதித்து அதை ஏற்றுக்கொள்வோம். அடுத்த களத்திற்கு எங்களை ஆயத்தமாக்குவோமே ஒழிய நாங்கள் அடுத்தவர்களைப் போல ஓடி ஒளிந்து களத்தை விட்டு செல்ல மாட்டோம். களமாடுவதற்காகவே வந்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அதனால இல்லை, பல பேருடைய கேள்வியாக ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் அவங்க 2 பேர் தான் ஆண்ட கட்சி மாறி மாறி ஆள்றாங்க, நாங்கள் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. மாற்றுன்னு சொல்லிட்டு வர நீங்கள் மாற்று மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்க சொல்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. அவங்க 2000 சொன்னால் நீங்கள் 2500ன்னு சொல்கிறீங்க. அவங்க இலவச பேருந்து பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால் எடப்பாடி அவர்கள் 2 பேருக்குமே ஆணுக்கு பெண்ணுக்கு உண்டு லோக்கல் பஸ்லாம் சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒருபடி தாண்டி தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு இலவசம், எல்லாருக்கும் இலவசன்ற மாதிரி போக்குவரத்துறையே 3 அளவுக்கான ஒரு திட்டமாக இருக்குது. தங்கம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படிங்க? இலவசத்தை எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு, மீண்டும் இவரும் இலவசத்தை கையில் எடுத்துகிட்டு வராரு அப்படின்ற மாதிரி தானே. இது மாற்று கிடையாது, அவங்களுடைய இதில் ஜஸ்ட் ப்ளஸ், அவ்வளோதானே. மற்ற 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டை ஆளுகிற போது திட்டங்களை வைத்து கொள்ளையடித்தார்கள். நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு உருவாக்கினார்கள். ஆனால் எங்கள் கட்சி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற முன்னேற்பாட்டின் அடிப்படையில் அது சாத்தியம் இல்லாத ஒன்றும் இல்லை. எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு துறையில் ஒரு நல்ல அமைச்சர் இருக்காரு வச்சுக்குவோம், அவர் செய்யணும்னு நினச்சி கொடுத்தாலும் அடுத்தடுத்து சொல்லுவாங்க. முன்னாடி பழமொழி, தங்க குதிரை அனுப்புனா கடைசியாக போய் சேரும்போது வால் மட்டும்தான் போகும்னு. அந்த கதையில் தானே இப்போ நீங்கள் தமிழக கழகத்தில் விஜய் நல்லவராகவே இருந்தாலும் அடிமட்டத்துக்கு போகும்போது திட்டம் போய் சேராது. எல்லா திட்டங்களும் அப்படி தானே இருக்குது முக்கவாசி. நீங்கள் அப்படியெல்லாம் கனவு காண வேண்டாம். இஐ மூலமாக தமிழ்நாட்டையே ஒரு வரைபடத்திற்குள் உள்ளங்கைக்குள் வைத்து வேலை செய்ய போகிறோம். ஒன்று. 2வது, இஐ மூலமாகத்தான் எங்களுடைய கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. எதிர்கால அறிவியலின் முன்னேற்ற அடிப்படையில் எல்லாமே ஏஐ வச்சு தான் போகுமா? எதுக்கு பொருத்தமோ அதுக்கு பொருத்தமாக செய்யும். ஒன்று, நீங்கள் கேட்டீங்க அந்த கட்சி காசு கொடுக்குது, நீங்களும் அதைத்தான் செய்றீங்க. அவர்கள் காசு கொடுத்தார்கள். தாழ்த்தப்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி சீர்மரபினருடைய 18 லட்சம் கோடிகளிலிருந்து பணத்தை எடுத்து 1000 ரூபாய் திட்டத்தை இந்த ஸ்டாலின் உருவாக்கினார். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி அல்ல. மக்களையே சம்பாதிக்க விடுவது, மக்களையே பணத்தை புழங்க விடுவது, மக்களிடத்தில் இருந்து பெறுவது. நீங்கள் ஒரு விஷயம், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தொழில் வேண்டும்ங்கிறது. அதுதான் முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னார் சொன்னால், மீனை பிடிக்க சொல்லுவோம், பிடிக்க தெரியாவிட்டால் மீனை பிடிக்க கற்றுக் கொடுப்போம்னு சொன்ன வார்த்தை சாதாரணமானது. இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அவர்களைப் போல எங்கிருந்தோ ஒரு பணத்தை அதை எடுத்து கொடுக்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. நாங்களே அந்த பணத்தை உருவாக்கி, நாங்களே மூலதனங்களை உருவாக்கி, மூலதனத்திலிருந்து வருகிற பணத்தை எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுகிற இடத்துல அது சாத்தியமா? 5 லட்சம் கோடி ஏற்கனவே 10 லட்சம் கோடியாக போய்கிட்டு இருக்கே கடன். நீங்கள் ஒரு விஷயம், இந்த 5.5 லட்சம் கோடியை ஏன் 5 வருஷத்தில் இவங்க கடன் வாங்கினாங்க? யாருக்காக வாங்கினார்கள் என்றால், அவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாங்கினார்கள். அதான் சொல்கிறேன், அவங்க 5 லட்சம் கோடி வாங்கியும். இப்போ எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? எங்கேயும் நாங்கள் கடன் வாங்குறோன்னு சொல்லவே இல்லையே, மூலதனத்தை இங்கிருந்தே உருவாக்குவோங்கிறார். அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நாங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் சும்மா இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது ரைட், ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்ட். நாங்கள் இந்த மாதிரி மக்கள்கிட்ட எடுத்து இருக்கிற எங்கெங்கேயோ பணத்தெல்லாம் பிடிங்கி கொடுக்கல, மக்களிடமே பணப்பழக்கத்தை உருவாக்கி நாங்கள் மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோம். அது மூலம் வரக்கூடிய வரியை வச்சு கொடுப்போம்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன வழியை சொல்லணும்? வழியை கொடுப்போம்னா எப்படி? 1000 வழிகள் இருக்கு. இப்போ ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தான் இப்போ தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிநாட்டு அந்நிய முதலீடுகளை ஒரே வாரத்துக்குள் சீரமைப்பது. ஒரே வாரம் தான். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 ஏக்கர் இருக்கு நிலம், போர் போட்டுட்டீங்க, மின்சாரத்துக்கு பணம் கட்டிட்டீங்க, எத்தனை மாதம் கழிச்சு வரும்?
பல மாதங்கள் கூட ஆகலாம். அப்போ நீங்கள் போர் போட்டதற்கான தொகை வட்டி யார் கட்டுவது? எத்தனை மாதம் அது விவசாயம் பண்ணாமல் அந்த நிலம் கிடக்கும். ஆனால் எங்கள் தலைவர் சொல்லுகிறார், நீங்கள் விண்ணப்பம் கொடுத்த 3வது நாளிலேயே அதற்கான தீர்வை நாங்கள் உடனடியாக உருவாக்கும்னு சொல்கிறார். அப்போ ஒரு விவசாயி எல்லா வகையிலும் பயன்படக்கூடிய அளவிற்கு தானே அது இருக்கணும். இந்த திட்டத்தை, இது போன்ற திட்டங்களை இன்னொன்று எல்லாரும் வந்து யாராவது மதுபானத்தை ஒழிப்போம்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. ஆனால் எங்கள் தலைவன் என்ன சொல்றாருன்னா, மது இல்லா மாநிலமாக உருவாக்குவோம்ட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, இயற்கை மதுபானங்கள் இருக்கிறது, அது செயற்கையாக மாறிவிடக்கூடாது. மதுபானங்கள் இல்லாத பூமிப்பந்தில் எந்த ஒரு தேசமும் இல்லை. குர்ஆனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க குடிச்சிட்டு. குர்ஆன் சொல்லுகிற வேதத்தை நம்பாத தேசங்களே இன்னும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மது இல்லா மாநிலமாக உருவாக்குவதற்கும் ஒரு வரையறை திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரே ஒரு விஷயம், பனைமரத்திலிருந்து எத்தனை தொழில் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 18 வகையான தொழில்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அதை எங்கள் தலைவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கூடுதலாக்குவதற்கான முயற்சி செய்வோம். பனையிலிருந்து இங்கே தான் பனையில் ஏறி கல் இறக்கினாலும் சுடுறீங்களே துப்பாக்கி வச்சு. அது நாங்களா? சுட்டவனை கேளுங்க, சுட்டவனை கேளுங்க, கற்பழிச்சவனை சுடலை. சுட்டவருக்கு எதிராக நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க? தாவேக்காவில் ஏன் கொடுக்கல? உங்களுடைய தலைவர் விஜய் எந்த ஒரு அறிக்கையும் கொடுத்த மாதிரி தெரியல. நீங்கள் படிக்கலை. எங்கள் ஆதவர்ஷன் அதனை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் அந்த காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, உரிய நிவாரணத்தையும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் தலைவர் உடனடியாக கடிதம் எழுதினதை வச்சு தான் செங்கோட்டையன் அவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், இது ரொம்ப அக்கிரமத்தை மீறி நடக்கிற செயலாக இருக்கிறதுன்னு சொன்னார். ஆக 2.5 வயசு குழந்தையை கற்பழித்தவனை பாதுகாப்போடு அழைத்து செல்கிறார்கள், ஆனால் 17 இறக்குகிற போது ஒரு அப்பாவியை சுட்டுக் கொள்ள துடிக்கிறார்கள் சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் புஷியாரும் பேசியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரே ஒரு செய்தி தாங்க, தமிழ்நாடு தலை சிறந்த நாடாக மாறுவதற்கான களத்தை 2026 இன்றைக்கு அமைத்து கொடுத்துருக்கிறது. இல்லை, நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர்ட்ட ஒரு 18லேருந்து 20-22 வயசு இருக்கும்ல, எல்லாம் நிறைய கேட்டேன். எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு கேட்கும்போது, சென்னையில் கேட்கும்போது சொல்கிறாங்க, எதுக்காக விஜய் ஓட்டு போடுறீங்க? இந்த கேள்வி தான் காமனாக வச்சேன். ஏன்னா அவங்க எல்லாருமே சொல்கிறது, நாங்கள் விஜய்க்கு போட போகிறோம், விஜய்க்கு போட போகிறோம். சரி, எதுக்காக போட போகிறீங்க? இப்போ நான் வயசானவங்கள்ட்ட அம்மாட்ட 40 வயசு கொண்ட கேட்டால் கூட திமுகக்கு அவங்க 1000 பணம் தராங்க, பஸ் இலவசமாக இருக்குது அப்படின்னு சில காரணத்தை சொல்கிறாங்க. இந்த இளம் தலைமுறையிட்ட விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டால் காரணமே தெரியல. எங்களுக்கு பிடிக்கும் போடுறான், எல்லாமே திரை கவர்ச்சி மட்டுமே சொல்கிறாங்களே தவிர இதை செய்ய போகிறாரு, இதை பண்ண போகிறாருன்னு அவங்களுக்கு அந்த கொள்கைகளையோ நீங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகளையோ அவங்கள்ட்ட போய் சேர்க்கல. ஆனால் அவங்க ஓட்டு போட தயாராக தான் இருக்காங்க. இது தவறாக போய் முடிஞ்சிருமோ? இது ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஓட்டு போகிற வயசே 18 ஆக்கியிருக்கோம்ல, தெளிவு வரணுங்கிறதுக்காக ஒரு வழியை உருவாக்க வேண்டும். அதான் தலைவர் சொல்கிறாரு, பாதையை தேடாதே உருவாக்குங்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டை 75 ஆண்டு காலம் இந்த இயக்கங்கள் சூறையாடி கொடுத்து தின்று ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்கிறது. ஆனால் பல குடும்பங்கள் வாழவில்லையே, அதான் காரணம். ஒன்று, இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, ஏழைகளும் வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆட்சியினுடைய தத்துவமே. நீங்கள் ஒரே ஒரு செய்தி, நீங்கள் இன்றைக்கி எங்கள் காண்டிடேட்ஸ்லாம் என்ன பெரிய கோடீஸ்வரங்களா? தானி ஓட்டுகிறவர் இன்றைக்கு தளபதியாக இருக்கிறார், களத்தில் நிற்கிறார். அன்றாடம் விவசாயம் செய்யக்கூடியவர் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு போராடி துடித்து கொண்டிருக்கிறார். ஒன்று தெரியுமா, இறுதி 4 நாட்களில் செலவுக்கு பணம் இல்லாமல் எங்களுடைய சட்டமன்றத்தில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர், நான் பேர் சொல்ல விரும்பலை, என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாரு? தன்னுடைய கொஞ்சம் காணி நிலத்தை கொண்டு விற்றுருக்கிறார். இருக்கிறதே விற்றுட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு இதை தாண்டி நிலமே இல்லை. எந்த நம்பிக்கையில்? எங்கள் தலைவரின் முகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை. எதிர்கால சமூகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும் யாரை எங்கே கொண்டே வைக்கணும். தன்னுடைய ஓட்டுநர் மகனையே சட்டமன்ற உறுப்பினராக்கி அவனை அழகு பார்க்க வேண்டும் என்று கண்ணீர் வடித்த காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் தம்பி சபரிநாதன் இன்றைக்கு விருகம்பாக்கம் தொகுதியில் விளையாண்டு கொண்டிருக்கான். ஒரு அன்றாடங்காட்சி, மக்களை அதிகாரத்திற்கு கொண்டு வருவது சாதாரண விஷயம் இல்லை. அந்த தத்துவத்தை இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் விதைத்திருக்கிறார் என்றால், ஒரு சாமானியனும் மக்கள் மன்றத்தில் நிற்கலாம், மக்கள் மன்றத்திற்காக உரையாடலாம் என்கிற தத்துவத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால், எளிமையின் தலைவனாக, ஏழ்மையின் தலைவனாக, எதிர்கால சமூகத்தை படைக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு ஒரு தலைவனாக எங்கள் தலைவர் விஜய் இந்த தேர்தலில் களம் கண்டிருக்கிறார் என்றால், நீங்கள் சொன்னதைப் போல
எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை. அதிமுகவும் திமுகவும் களம் எங்களுக்கானதாக அமைந்திருக்கிறது. இன்னொன்னையும் சொல்லி முடிக்கிறேன். வருகிற 4ஆம் தேதி நல்லதொரு தீர்ப்பை இந்த மக்கள் வழங்கி விட்டார்கள் என்பதை இப்பொழுதே அச்சாரமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் தலைவரை கொண்டாடுகிற நாள் கொஞ்சம் தொலைவில் இருக்கு, பாருங்கள். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.